பண்ணிக்கோங்க. வெறும் 99 மட்டும் பே பண்ணாலே போதும். உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸும் கிடைச்சிரும். ப்ளஸ் உங்களுக்கான பேட்சும் கிடைச்சிரும். ஏன்னா இப்போ டெஸ்ட் சீரிஸ்னா டக்குன்னு வந்து நம்ம கொஸ்டின் ஒன்று கொடுத்துருவோம். இந்த சிலபஸ்லேருந்து படிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இதில் என்ன உங்களுக்கு பயன் அப்படின்னா, டெய்லி வாட் டு ஸ்டடி, வேர் டு ஸ்டடி, இதுலேருந்து படிக்கணும், அதுக்கான இன்டர்வியூ வீடியோ கிளாஸஸ், புக் பிடிஎஃப், அவைலபிலிட்டியாக இருக்கிற கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸு, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட நோட்ஸ் வந்து பேட்ச் மாணவர்களுக்கு மட்டும் ஃப்ரீ. அதே போல் பார்த்தீங்கன்னா பெய்டு நோட்ஸ் வரும், அதுலேயுமே ஆஃபர் இருக்குது. எல்லாமே கம்மியாக தாங்க இருக்கும், 100 ரூபா கம்மியாக தான் இருக்கும். ஃபுல்லுமே இப்போ தமிழ் ஃபுல்லு அது மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து NSW கொஷின் பேங்க்கு அது 200 ரூபா, அது அப்படியே 50%. இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வெறும் 99 ரூபா மட்டும்தான். ஒரு நாளைக்கு 10 ரூபா எடுத்து வச்சா கூட போதும். ஏன்னா ஆக்சுவலாக இதோட பேட்சோட ரேட் வந்து 250 ரூபா ரைட்டுங்களா. 250 ரூபா, 1 ரூபா கூட கம்மி பண்ணக்கூடாதுன்றோம். ஏன்னா அந்தளவுக்கு வருது. ஏன்னா அந்தளவுக்கு உழைப்பு போட்டிருக்கிறோம் உங்களுக்காக மட்டும்தான். இரவு புகழ்னு உழைச்சிட்டு இருக்கிறோம் ரைட்டுங்களா. இருந்தாலும் நம்மளோட பசங்க நம்ம NSWங்கிறது பிராண்ட் மேட் 444 அப்படிங்கிற வெறும் 99 ரூபா மட்டும்தான். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. எவ்வளோ குயிக்காக ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. 99 ரூபாலாம் பார்த்துட்டு இருக்காதீங்க, உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் சரிங்களா. நீங்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணணும், உங்களை எல்லாருக்குமே ஜாயின் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதான் பார்த்து பண்ணது. இந்த நம்பருக்கு ஜிபே ஆர் ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்க. இப்போ லாஸ்ட் டேட் அப்படிங்கிறனால நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. வித்தின் 1 ஹவருக்குள்ளே உங்களை பேட்சில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. 4லேருந்து பேட்ச் ஆரம்பிக்க போகுது. இதற்கான ஸ்டடி பிளான் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா. ஸோ 8778963630 இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிடுங்க. ஜிபே ஆர் ஃபோன்பே பண்ணிவிட்டு ஓகேங்களா. இஃப் சப்போஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் இதே நம்பர், ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. இதே நம்பருக்கே பேமெண்ட் பண்ணிடுறீங்க. இதே நம்பருக்கே பேமெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இதற்கான ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிடுறீங்க வாட்ஸ்அப்பில். ஏதாவது டவுட் இருந்தால் கூட இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். கால்ஸ் வந்து இன்றைக்கி வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப ரேராக இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. நாளைக்கு பேட்ச் ஆரம்பிக்க போகுது. இன்றைக்கி சண்டேங்கிறனால ஸ்டாஃபும் இல்லை. ஒருத்தர் அவரும் நான் மட்டும்தான் வந்து மாறி மாறி பார்த்தாக்கணும். அதனால் முடிச்ச அளவுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஆக்சுவலாக இது டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஓவராலாக சொல்லிடுறேன். நீங்கள் ஸ்டடி பிளான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அரல்ஸ் நான் காட்டிடுறேன் ஓகேங்களா. அதாவதுங்க நமக்கு படிக்கிறதுக்கு 4 மந்த்ஸ் இருக்குது. உங்களை நான் 4 மந்த்ஸும், அதாவது எக்ஸாமினேஷன் நாளைக்கு நான் இன்றைக்கி வரைக்கும்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது அப்போல்லாம் படிச்சுட்டு இருக்கக்கூடாதுங்க. இப்போ 4 மாதம் இருக்குது, ஆல்ரெடி 10 நாள் முடிஞ்சு போச்சு. ரைட் ஓகே, ரவுண்டாக வச்சுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா. ஜூன் 1ஆம் தேதினே வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. ஏன்னா அப்போ தான் நமக்கு கொஞ்சம் படிக்க முடியுங்கிறனால. இப்போ நமக்கு வந்து ஓகேங்களா இந்த 4 மாதம் இருக்குது. ஓகே, இதில் நான் ஏப்ரலுக்குள்ளே நான் முடிச்சு கொடுத்துட்றேன். மொத்தம் 10 வாரம், 10 வாரம் தான். அப்போ இதில் ஒரு மாதம்னா 4 வாரம் இருக்கும். இப்போ மார்ச், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் 4 மாதம், ஏப்ரல் 4 மாதம், பிப்ரவரியில் இப்போ 2 மாதம் இருக்குண்ணா. சரி, மார்ச்சில் வந்து 4 வீக்கு, ஏப்ரல் 4 வீக்கு, பிப்ரவரியில் 2 வீக்கு. ஸோ ஒரு 10 வீக்கு ஓகேங்களா. ஸோ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாதம் இருக்குங்க படிக்கிறதுக்கு. இப்போ நமக்கு 10 நாள் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. இதில் ஒரு 10 வாரத்திலே முடிச்சு கொடுத்துட்றேன். ஃபுல் சிலபஸ் முடிச்சு கொடுத்துட்றேன். அதுக்கான என்ன விஷயம் படிக்கணும் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் வெறும் 99 ரூபா மட்டும்தாங்க ஓகேங்களா. ஆனால் நாங்கள் போட்ட பேட்சுக்கும் அமௌண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, பசங்க படிக்கட்டும் அப்படிங்கிறனால தான். ஃபுல் அண்ட் ஃபுல் இதே படிச்சுட்டு லாஸ்ட் மந்த் ஃபுல் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏப்ரல் மாதமே ஒரு நம்பிக்கை வந்துடும் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி. ரைட்டுங்களா. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களுக்கு மண்டே டு சாட்டர்டே அப்படின்னு இப்போ ஒரு வாரம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து டாபிக்ஸ்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சாட்டர்டே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஓல்டு புத்தகங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். சண்டே வந்து நீங்கள் மண்டே டு சாட்டர்டே என்ன படிச்சிங்களோ அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அவங்கள வந்து சொல்லியும் கொடுத்து படிக்கவும் வச்சு உங்களுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது இல்லை கண்டக்ட் ஆகிரும் ஓகேங்களாங்க. ஆனால் 99 ரூபாய்க்கெல்லாம் சான்ஸ் இல்லை. நிறைய பேர் பிலீவே பண்ணல. ரைட் ஓகே, எல்லாமே உங்களுக்காக தாங்க எல்லாம் பார்த்து பண்ணிட்டுருக்குறோம். ஸ்டாஃபுக்கு கொடுத்துட்டோமா சம்பளம், அவ்வளோதான் நிம்மதி. எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ டே 1 என்ன படிக்கணும், இப்போ டே 2வா 6th 6ஆம் வகுப்பா, டேர்ம் 3 எல்லாமே கிளியரிங்கிட்டாக இருக்கும்போது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் தான் ஓகேங்களா. இப்போ வரலாறா, ஹிஸ்ட்ரியாப்பா, அவ்வளோதான். நீங்கள் புதுசாக படித்தாலும் சரி, உங்களுக்கு ஒன்றுமே தெரில சார், எனக்கு ஒன்றுமே தெரில, எனக்கு எதுவுமே தெரியாது, வாங்க அழகாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டடி பிளான் பாருங்கள், படிங்க. இல்லை சார் எனக்கு ஸ்டடி பிளான் மட்டும் போதும், அழகாக எடுத்துக்கோங்க, படிங்க, அவ்வளோதான். ஆனால் டெஸ்ட் சீரிஸை மட்டும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணாலும் சொல்லுங்கள், வெறும் 49 ரூபா மட்டும்தான்.
அதுவுமே ஆஃபர். இதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும்? அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் ஆல்ரெடி பசங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நம்ம பசங்க எல்லாத்துக்கும் சொல்லலை. ஏன்னா நாளைக்கு சொல்லு அப்படின்னு வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இவ்வளோ வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? ஒரு 49 ரூபா தான். நீங்கள் பே பண்ணிட்டு உடனே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். வித்தின் 1 ஹவருக்குள்ளே பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு, தயவு செஞ்சு லேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதாவது இந்த ஒரு 100 ரூபா கூட இல்லை, 99 ரூபா. 1 ரூபாக்கும் ஒர்த் இருக்குது தானே. இப்போ 1 ரூபா போட்டால் தான் 100 ரூபா ஆகும், இல்லைனா 99 ரூபா தான். ஓகேங்களா? அது எப்படின்னா நீங்கள் செலவு பண்ணலாம், இல்லை நான் எப்படின்னா கூட செலவு பண்ணலாம். ஆனால் இதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் ஒரு 99 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறனால நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் உங்களோட இருக்கும், எழுதின பிறகும் இருக்கும். ஆனால் இப்போ டெஸ்ட் பேட்சுங்கிற அந்த ஒரு சீரீஸில் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, லாஸ்ட் வரைக்கும் ஷெடியூல் பாருங்கள், எல்லாம் பண்ணுங்கள். ஓகேங்களாங்க? ஆக்சுவலி இந்த பேமெண்ட் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேமெண்ட் மெத்தடு அது மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த நம்பருக்கு வந்து இப்போதைக்கு பேமெண்ட் பண்ண வேண்டாம். இந்த நம்பருக்கே பேமெண்ட் பண்ணிட்டு இந்த நம்பருக்கே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அது டவுட் இருந்தாலும் இதே நம்பருக்கு கேளுங்க. அது ஒரு நம்பர் இருந்தால் எல்லாருக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ தேங்க்யூ.